என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வியாகத்தான் இருக்கிறது. எதை செய்தாலும் அது தோல்வியிலே தான் முடிகிறது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு தோல்வியின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறீர்களா? தோல்வி அடைந்து விடுவோம் என்று பயத்தோடு கூட இருக்கிறீர்களா? இப்படித்தான் பாருங்கள், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே திகைத்து நின்றபோது தாவீது என்கின்ற அந்த அருமையான பக்தன் மிகுந்த தைரியத்தோடு தோல்வியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வர முடியாது என்கிற நிச்சயத்தோடு மிகுந்த வைராக்கியத்தோடு தோல்வி எதிர்த்து போராடின ஒரு உன்னதமான தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷன் நினைவிலே கொள்ளுங்கள், இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே ஒரு தனி மனிதனுக்காக வியந்து பாராட்டி எப்படி ஜெயிக்க போகிறோம் என்று சொல்லி தோல்வியில் விளிம்பில் இருந்தார்கள். இந்த தோல்வியை விளிம்பிலே இருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுக்க தைரியமாய் புறப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் மேல் வைராக்கியம் பாராட்டிய அந்த மனிதன் மிகுந்த சிறப்பான வெற்றியை பெற்றார். தோல்வியே அடையாத அந்த மனிதனை தோல்வி அடைய செய்தார். காரணம், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த விதமான மனிதனை ஜெயிக்கும்படி கிருபை செய்வார் என்கிற விசுவாசம்தான் அதை செய்ய வைத்தது. நீங்களும் எந்த விதமான தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் தோல்வியிலிருந்து மாற்றம். எதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று. நான் தோல்வி அடைந்து விடாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து விடாதபடிக்கு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்கள் தோல்வியெல்லாம் ஒரு சில நாட்கள் மட்டும்தான். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் தோல்வியை ஜெயமாக வெற்றியாக மாற்றுவார். கர்த்தரை நீங்கள் முழுவதுமாய் பற்றி கொள்ளுங்கள், முழுவதுமாக விசுவாசியுங்கள், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். தோல்வியை மாற்றும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். தோல்வியிலிருந்து ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். கலங்காதிருங்கள்.